ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹரிணி ஃப்ரம் ஃபில்டர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஹோம் மேட் க்ரீம் சீஸில் பண்ண சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி டு மேக் போத் க்ரீம் சீஸ் அண்ட் சீஸ் கேக். ஸோ க்ரீம் சீஸோட ரெசிபி வந்து கீழே லிங்க்ல இருக்குது, எப்படி வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இண்டிவிஜுவல் மினி சீஸ் கேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கப் கேக் ஃபிலிம் ப்ளஸ் இது மாதிரி டின் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி டின் இல்லைனா நீங்கள் கப் கேக் ஃபிலிம் மட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பட்டர், சுகர் அண்ட் பிஸ்கெட் க்ரம்ஸ் மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அடியில் ஒரு சின்ன லேயர் போட்டுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு 10 minutes நம்ம க்ரீம் சீஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 12 grams ஆஃப் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். இதில் 1/4 cup ஆஃப் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஹோம் மேட் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் ஸ்டோர் பாட்டும் போட்டிருக்கேன், ஜஸ்ட் உங்கள் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுக்கப்புறம் இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் பிளெண்டர் இஸ் மஸ்ட், ஐ வுட் சே. ஹேண்ட் விஸ்க்னால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இது கூட வந்து நான் யூஸ்வலி சுகர் தான் போடுவேன், அதுதான் நான் ப்ரிஃபரும் பண்ணுவேன். இன்றைக்கி நான் இந்த கண்டென்ஸ் மில்க் முடிக்கணுன்றதுக்காக மட்டுமே எடுத்திருக்கேன். ஸோ 1/2 cup ஒயிட் சுகர் ஷுட் டூ. ஸோ அகெயின் நல்லா ரெண்டுத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் வந்து டபுள் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 400 ml கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லெமன் ஜூஸ். நான் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணலாம், ஏன்னா என்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை. ஸோ லெமன் ஜூஸ் இஸ் மஸ்ட். அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டிங்க. இப்போ வந்து நான் இதில் ஜெலட்டின் ஆட் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க ஒரு 30 seconds. பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. தட்ஸ் இட், அதான் நம்ம ஃபில்லிங். ஸோ இப்போ இதை நான் வந்து டின்ஸில் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் யூஸ்வலி. ஸோ ஒரு 12 hours, 8 to 12 hours கண்டிப்பாக வச்சே ஆகணும். கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க அதை. தட்ஸ் இட், ரெடி நம்மளது. நான் இப்போ இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்ட்ராபெரிஸ் தேவைப்படும். இது வந்து கப் கேக்கில் ஊற்றுனது, இது வந்து 10ல் வச்சது. அண்ட் நான் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தனால அதை வந்து ஒரு பெரிய பேன்லேயும் ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நிறைய சீஸ் கேக் கொடுக்கும். ஸோ இதை சிம்பிளாக நீங்கள் ஒரு மெல்டட் சாக்லேட் வச்சுக்கலாம், ஸ்ட்ராபெரி மேலே வச்சு. எலகண்ட்டாக இருக்கும் பாருங்கள். அண்ட் இது வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் வந்து ஸ்ட்ராபெரி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரியில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா பாயில் பண்ணேன். ஸோ சைடெல்லாம் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க நீட்டாக. ரெண்டு ஸ்ட்ராபெரி சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு கொஞ்சம் மின்ட் லீஃப், அவ்வளோதான். எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்னா நீங்கள் பிஃபோர் நைட் கூட வந்து இதை பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இட் மேக்ஸ் அ வெரி கிரேட் டெசர்ட். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட க்ரீம் சீஸ் கேக்கோட ரெசிபி. பார்த்தீங்க எவ்வளோ சிம்பிள்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.